ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு மே 2ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கடின உழைப்பு ஒன்று மட்டுமே தீர்வாக அமையும். சரியா? நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி சால்வ் ஆகும், எப்படி தீர்வு, அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் கடின உழைப்பு மட்டும்தான். கடின உழைப்பால் நம்ம தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும். சரிங்களா? உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கடின உழைப்பு ஒன்று மட்டுமே தீர்வாக அமையும். சரியா? ரைட், மே 2ஆம் தேதியான இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு சில தினங்களை பார்க்க இருக்கிறோம். அதில் முதல்ல நான் பார்க்கக்கூடிய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு டூனா டே அப்படின்பாங்க. டூனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சூறை மீன். சரிங்களா? இந்த உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலதரப்பட்ட மக்களாலும் விரும்பி உண்ணப்படக்கூடிய மீன் உணவு வகைகளில் ரொம்ப குறிப்பிடும்படியான மீனாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் சூறை மீன் இருக்குது. மக்கள் அதிகமாக அதை உண்பதன் காரணமாக என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது அதிகமாக கடலிலிருந்து பிடிக்கப்பட்டு வருகிறது. அதனால் அந்த இனமே அழியக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக ஆய்வறிஞர்கள் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தேவைக்கு தக்கன மட்டும் அந்த மீன் இனத்தை அறுவடை செய்து, அதாவது பிடித்து கொண்டு வந்து அதை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை உலகளாவிய அளவில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் உலக சூறை மீன் தினம் ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மே 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா? இப்போ முதல்ல தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் மே 2ஆம் தேதி உலகளாவிய அளவில் சூறை மீன்களை பாதுகாப்பதற்கான அது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான வேர்ல்டு டூனா டே, உலக சூறை மீன்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தாம் பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மே 2ஆம் தேதி அனுசரிக்கப்படக்கூடிய மற்றும் ஒரு தினம் இன்டர்நேஷ்னல் ஸ்கர்வி அவேர்னஸ் டே. ஸ்கர்வி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், விட்டமின் சி குறைபாட்டால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்கர்வி. அந்த ஸ்கர்வி நோய் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி, அதாவது ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வது, குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவில் விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஸ்கர்வி நோயிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறலாம். அது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மே 2ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் ஸ்கர்வி அவேர்னஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்தாம் பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தினுடைய முதலாவது வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு பாஸ்வேர்ட் டே அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மே 2ஆம் தேதியான தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக கடவுச்சொல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கடவுச்சொல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம கூட இருப்பார், நம்மளுடைய வீட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் ஃபோனில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு பாதி பேருக்கு தெரியாது. அப்படி பாஸ்வேர்டு தெரியாமல் இருக்க நல்லது தான். இருந்தாலும் சில நேரங்களில் அவசர காலங்களில் குடும்ப உறுப்பினருடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சு வச்சுக்கிறதே நல்லது தான். சரியா? என்ன ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுச்சுன்னா மொபைல் ஃபோன் மூலமாக உதவி செய்வதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இருந்தாலும் உலகளாவிய அளவில் வலிமையான பாஸ்வேர்டு குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக என்ன, அதாவது உங்கள் பாஸ்வேர்டு என்னங்கன்னு கேட்டால் நம்மளால் சொல்லுவார் பாஸ்வேர்டு தாங்க அப்படின்பார். என்னங்க பாஸ்வேர்டு என்னன்னா பாஸ்வேர்டு தான் சொல்லுவார். பாஸ்வேர்டாக வச்சுருப்பார். அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் பாஸ்வேர்டு குறித்த ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. பெரும்பான்மையான மக்கள் 1 2 3 4 5 இல்லை ஸ்டார் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருந்தா அப்படின்னா ஹேக்கர்ஸால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்முடைய பாஸ்வேர்டை ஹேக் பண்ண முடியும். 000 வச்சுருக்காங்களா நிறைய பேர். சரிங்களா? அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வலிமையான பாஸ்வேர்டு அமைத்து நம்மளுடைய தரவுகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் மே மாதத்தினுடைய முதலாவது வியாழக்கிழமை உலக கடவுச்சொல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மே 2ஆம் தேதியான இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு பாஸ்வேர்டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட், அடுத்தாம் பகுதி நபர் யார் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா சுவாமிநாதன். சரிங்களா? கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்களை இந்திய அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடற்படையினுடைய துணை தளபதியாக நியமனம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் தினேஷ்குமார் திரிபாரி. அவர் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினம் இந்தியாவினுடைய புதிய கடற்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றுக்கிட்டார். அதனால் இப்போ அவருடைய அந்த பொறுப்பிற்கு அவர் இருந்த அந்த பதவிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வைஸ் அட்மிரலாக கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிருஷ்ணா சுவாமிநாதன் 1987 இந்திய கடற்படையில் இணைந்தவர். தகவல் தொடர்பு மற்றும் எலக்ட்ரானிக் போர் முறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர். இந்தியா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய
அந்த கல்வி நிலையங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் துறை சார்ந்த படிப்புகளை படிச்சிருக்கிறாரு. கப்பல் கடற்படையில் நீண்ட நெடிய நாட்களாக பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிறப்புற பணியாற்றியமைக்காக அதிவிசிட் சேவா பதக்கம் மற்றும் விசிட் சேவா பதக்கம் போன்ற பல்வேறு பதக்கங்களை பெற்றிருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள். சரியா? இப்போ நாம தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய கடற்படையினுடைய புதிய துணை தளபதியாக கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். 1987 இந்திய கடற்படையிலிருந்து சற்றேற 35க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா சுவாமிநாதன். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் நடுகள் திறப்பு. சரிங்களா? எங்கே திறக்கப்பட்டிருக்கு, யாருக்காக திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கிறோம். இந்த நடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாய்லாந்து நாட்டில் திறக்கப்பட்டு, அது தாய்லாந்து நாட்டில் காஞ்சனபுரி அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வந்து தாவோ ஓன் புத்தர் கோயில்ங்கக்கூடிய ஒரு கோயில் அமைஞ்சிருக்குது. அந்த கோயிலில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுகள் திறக்கப்பட்டு. யாருக்காக இந்த நடுகள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது 2வது உலகப்போர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்லாந்தையும் மியான்மரையும் இணைக்கக்கூடிய வகையில் ரயில் பாதை பணிகள் நடைபெற்று வந்துச்சு. இதில் தமிழர்கள் சற்றேறக்குறைய 1.5 லட்சம் பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரயில் பாதை அமைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டாங்க. அதில் சரியான உணவு கிடைக்காம உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஊட்டச்சத்து குறைபாட்டால் சற்றேறக்குறைய 75,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 70,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்து போனாங்க. இவங்க இறந்து போனவங்களை ஃபுல்லாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரே இடத்துல மொத்தமாக அடக்கம் பண்ணாங்க, புதைச்சாங்க. அந்த இடம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தாய்லாந்தில் அமைந்திருக்கக்கூடிய தாவோ ஓன் புத்தர் கோயில். இப்போ அந்த தமிழர்களுடைய நினைவாக தாய்லாந்து நாட்டினுடைய தமிழ் சங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உதவியோடு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உயிரிழந்த அவர்களுடைய நினைவாக அந்த பகுதியில் நடுகள் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். இந்த நடுகளில் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய போக்குவரத்துறை அமைச்சராக எஸ் சிவசங்கர் அவர்கள் தாய்லாந்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை திறந்து வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இப்போ நாம தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் தாய்லாந்தை மியான்மரை இணைப்பதற்காக நடத்தப்பட்ட அந்த ரயில் பாதை பணிகளில் சற்றேறக்குறைய 70,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்து போனாங்க. அவங்களுடைய நினைவாக அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடமான தாய்லாந்தில் காஞ்சனபுரியில் தாவோவன் புத்தர் கோயிலில் தாய்லாந்து நாட்டினுடைய தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதி உதவியோட நடுகள் அமைச்சிருக்கிறாங்க. அந்த நடுகளில் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் திறந்து வைத்தார் அப்படிங்கிற தகவலை நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் டார்பிடோ ஆயுதம் பரிசோதனை. டார்பிடோ ஆயுதம் அப்படிங்கிறது அது ஒரு குண்டு. இந்த குண்டு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால் எதிர் நாடுகளுடைய நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு குண்டு, அதாவது ஒரு அதிநவீனமான இலகுரக ஆயுதம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் டார்பிடோ. இப்போ இந்த டார்பிடோவை இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது குறிப்பாக டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதிநவீனமான சூப்பர் சோனிக் ஏவுகணையில் வைத்து இதை சோதிச்சு பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இந்த சோதனை டிஆர்டிஓவில் எங்கே நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரிசாவில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுண்டை விட ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடிய அந்த சூப்பர் சோனிக் ஏவுகணையில் இந்த டார்பிடோ குண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் சோதிச்சு பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகினுடைய அதிநவீனமான இலகுரக ஆயுதங்களில் ஒன்றான டார்பிடோ குண்டு சூப்பர் சோனிக் ஏவுகணையின் மூலமாக வெற்றிகரமாக டிஆர்டிஓவால் ஒரிசாவில் அப்துல் கலாம் தீவில் சோதித்து பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்குற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டி வசூல். அதாவது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமாக தற்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏப்ரல் 2024 சற்றேறக்குறைய 2,10,267 கோடி ரூபாய் வசூலாக இருக்குது. அதாவது இது நாள் வரைக்கும் வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டியிலேயே இப்போ தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 லட்சம் கோடியை தாண்டி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டி வசூலாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதை நிதித்துறை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருட்கள் விற்பனை சேவைகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜிஎஸ்டி வருவாய் அதிகரிச்சிருப்பதாக நிதித்துறையால் தெரிவிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் இந்த ஏப்ரலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 12,210 கோடி ரூபாய் ஜிஎஸ்டியாக வசூலாகி உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரியா? நான் தன்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமாக தற்போதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய இந்த ஏப்ரல் 2024 2 லட்சம் கோடிக்கும் அதிகமான குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,10,267 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். தமிழ்நாட்டில் 12,210 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கு அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் யுவராஜ் சிங். இந்தியாவினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஒருவர் தான் யுவராஜ் சிங். 2007 நடைபெற்ற T20 உலகக்கோப்பையில் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்கள் 6 பாலுக்கும் 6 சிக்ஸர்கள் அடித்து இந்திய அணியினுடைய வெற்றியில்
மிக அற்புதமான பங்களிப்பு செய்தவர் தான் யுவராஜ் சிங். அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எதிர்வரக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டினுடைய தூதர்களில் ஒருவராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஏற்கனவே நாம் இதற்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உசைன் போல்ட் வந்து தூதராக நியமிக்கப்பட்டதை பார்த்தோம். அதேபோல் தற்போது யுவராஜ் சிங்கோடு இணைந்து கிறிஸ் கெயிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தூதர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? இப்போ நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 2024 ஆண்டுக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவில் நடத்தப்பட இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த T20 கோப்பையினுடைய தூதர்களாக உசைன் போல்ட், கிறிஸ் கெயில் மற்றும் யுவராஜ் சிங் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பூடானில் நடைபெற்ற ஒரு மாநாடு குறித்து பார்க்க இருக்கிறோம். என்ன மாநாடு அப்படின்னு சொன்னால், புலிகள் வளங்காப்பு மாநாடு. அதாவது ஆசிய பகுதிகளில் இருக்கக்கூடிய புலிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக, அதனுடைய வாழ்விடங்களை பாதுகாப்பதற்காக ஒரு சற்றேறக்குறைய $1 பில்லியன் அது எதிர்வரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு $1 பில்லியன் நிதியை திரட்டுவதற்காக, அது குறித்த ஆலோசனைகளை மேற்கொள்வதற்காக நிதி திரட்டுவது சம்பந்தமாக இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா, கஜகஸ்தான், மியான்மர், இன்னும் இந்த ஆசிய பகுதிகளில் புலிகள் அதிகமாக காணப்படக்கூடிய நாடுகளுடைய பிரதிநிதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாநாட்டில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டுக்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு சொன்னால், புலிகள் வாழும் பகுதிகளுக்கான நிலையான நிதி அப்படிங்கிறது இந்த மாநாட்டினுடைய கருப்பொருள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரியா? இப்போ நாம தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பூடான் அரசாங்கத்தினுடைய நிதி உதவியோட, அதாவது எதிர்வரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு $1 பில்லியன் நிதி உதவி திரட்டுவதற்கான, புலிகளை பாதுகாப்பதற்கான புலிகள் வளங்காப்பு மாநாடு நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால், TSAT-1A செயற்கைக்கோள் சமீபத்தில் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக விண்ணுக்கு அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோளானது இந்தியாவிலிருந்து முதல் முறையாக ஒரு தனியார் நிறுவனம் சார்பில் விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய புவி கண்காணிப்பு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த TSAT-T1 செயற்கைக்கோளை யார் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, 1A செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் நிறுவனம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராட்லாஜிக் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தோடு இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராக்கெட்டை டிசைன் பண்ணி கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் விண்ணுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். குறிப்பாக இந்திய ராணுவத்திற்கு மிக துல்லியமான தெளிவான படங்களை எடுத்துக் கொடுப்பதற்கான ஒரு சேட்டலைட்டாக இது என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது அனுப்பப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்தியாவினுடைய முதலாவது தனியார் நிறுவனத்தினுடைய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படிங்கிற பேரும் இதற்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் நிறுவனம் லிமிடெட், அதாவது ஸ்ட்ராட்லாஜிக் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தோடு இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய முதலாவது அதிக தெளிவு திறன் கொண்ட தனியார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான TSAT-1A SpaceX 9 ராக்கெட் மூலமாக, ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக, SpaceX நிறுவனத்தினுடைய ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். இந்த ராக்கெட் வந்து குறிப்பாக இந்திய ஆயுதப்படைகளுக்கு மிக ஹை ரெசல்யூஷனில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் தெளிவான புகைப்படங்கள் எடுத்து அனுப்பும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட், நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டு மே 2ஆம் தேதி உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக சூறை மீன்கள் பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்டு டூனா டே. அதாவது சூறை மீன்கள் அதிகப்படியாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கடலில் இருந்து அது மக்களுடைய பயன்பாட்டுக்காக எடுத்து விடப்படுகிறது. அப்படி எடுக்கும்போது சுற்றுச்சூழலில் அது குறைவின் காரணமாக பல்வேறு தாக்கங்கள் ஏற்படுகிறது. அதனால் தேவைக்கு தகுந்தார் போல் அந்த மீன்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு, குறிப்பாக விட்டமின் சியால் ஏற்படக்கூடிய ஸ்கர்வி நோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மே 2ஆம் தேதி இன்டர்நேஷனல் ஸ்கர்வி அவேர்னஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதத்தினுடைய முதலாவது வியாழக்கிழமை உலக கடவுச்சொல் வேர்ல்டு பாஸ்வேர்ட் டே தினம் அனுசரிக்கப்படுகிறது. கடவுச்சொற்களை, அதாவது கடினமான கடவுச்சொல்களை பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய தரவுகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய கடற்படையினுடைய துணை தளபதியாக கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். 1987 இந்திய கடற்படையில் இணைந்த இவர் தகவல் தொடர்பு மற்றும் எலக்ட்ரானிக் போர் முனைகளில் நிபுணத்துவம் பெற்றவர். தன்னுடைய சிறப்பான சேவைகளுக்காக அதிவிசிட் சேவா பதக்கம் மற்றும் விசிட் சேவா போன்ற பதக்கங்களையும் அவர் வென்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் தாய்லாந்தையும் மியான்மரையும் இணைக்கக்கூடிய வகையில் ரயில்வே பாதை அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று அதில் தமிழர்கள் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க ஈடுபடுத்தப்பட்டாங்க. பல்வேறு கால சூழ்நிலைகளில் 70,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் அதில் இறந்து போனாங்க. அவங்க அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்லாந்தில் காஞ்சனபுரி அப்படிங்கக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தாவோவோன் புத்தர் கோயிலில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய நினைவாக தற்போது தாய்லாந்து
தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தோடு இணைந்து அங்கே நடுகள் அமைச்சிருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டினுடைய தற்போதைய போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஆர்டிஓ சார்பில் ஒரிசாவில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தீவில் ஒலியை விட வேகமாக செல்லக்கூடிய சூப்பர் சோனிக் ஏவுகணையில் வைத்து டார்பிடோ குண்டு சோதித்து பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும், இந்த குண்டு வந்து எதிர்நாடுகளுடைய நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அளிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. உலகத்தில் தற்போது இருக்கக்கூடிய அதிநவீனமான இலகுரக ஆயுதங்களில் இதுவும் ஒரு குறிப்பிடும்படியான குண்டு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டிருந்து தற்போது இந்த ஏப்ரல் 2024 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஎஸ்டியினுடைய வசூல் 2,10,267 கோடியாக உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் பொருட்கள் விற்பனை சேவைகளினுடைய அடிப்படையில் ஜிஎஸ்டி வருவாய் அதிகரித்திருப்பதாக நிதித்துறை தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஏப்ரல் 2024 12,210 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தாக இன்னும் ஒரு சில நாட்களில் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் தொடங்கப்பட இருக்கு. இதனுடைய தூதர்களில் ஒருவராக இந்தியாவினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரரான யுவராஜ் சிங்கும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே உசைன் போல்ட் அண்ட் கிறிஸ் கெயில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் தூதர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2007 T20 யுவராஜ் சிங் ரொம்ப அற்புதமாக விளையாண்டு கோப்பை வெல்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரே ஓவரில் 6 பாலே 6 சிக்ஸ் அடித்திருப்பார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தாக எதிர்வரக்கூடிய 10 ஆண்டுகளில் ஆசிய பகுதிகளில் இருக்கக்கூடிய புலிகளை பாதுகாப்பதற்காக $1 பில்லியன் நிதி திரட்டுவதற்கான புலிகள் வழங்காப்பு மாநாடு பூடானில் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டு இந்த மாநாட்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், புலிகள் வாழும் பகுதிகளுக்கான நிலையான நிதி, ஆசிய பகுதிகளில் புலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பிரதிநிதிகளை பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தாக டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் வந்து சேட்லாஜிக் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தோடு இணைந்து இந்தியாவினுடைய முதலாவது தனியார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான TSAT-1A ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செயற்கைக்கோளானது இந்திய ஆயுதப்படைகளுக்கு தேவைப்படக்கூடிய புகைப்படங்களை ஹை ரெசல்யூஷனில் ரொம்ப தெளிவான முறையில் எடுத்து அனுப்பக்கூடிய வகையில் இது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.